இதை ஈக்குவல் இல்லையா அப்படின்னு 5 செகண்ட்ல யாரு சொல்றா அப்படின்னு பார்க்கலாம். சிங்கா குட்டீஸ் யாரு அப்படின்னு சொல்லி பாத்துருவோம். ஈக்குவல் இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா கொல்மணி ஓசை வந்து கேட்டு விட்டது. சோ அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். நிறைய பேர் என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இதுக்கு முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்கு. a பவர் m பவர் n அப்படின்னு இருக்கு. இங்க எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா a பவர் m பவர் n அப்படின்னு இருக்கு. ஓகே, இப்போ இங்க என்ன சார் அப்படின்னா இதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா a பவர் m இன்டு n அப்படின்னு சொல்லி எழுதுவோம். பட் இங்க நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா மேல இருந்து, அதாவது டாப்ல இருந்து நம்ம பாட்டம் எழுதணும். அப்ப n நம்பர் ஆஃப் டைம் என்னவாகும் அப்படின்னா இந்த m வந்து இன்க்ரீஸ் ஆகும். n நம்பர் ஆஃப் டைம் இந்த m வந்து என்னவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இந்த இடத்துல எப்படி இருக்கு 2 பவர் 3 இன்டு 4. அப்ப இங்க எவ்வளவு வந்திருக்கும் 2 பவர் 12 வந்திருக்கும். இங்க நமக்கு எப்படி இருக்கு 2 பவர் 3 பவர் 4 வந்திருக்கு. அப்ப 3 பவர் 4 ஓட வேல்யூ என்ன, 3 பவர் 4 ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 81. அப்ப 2 பவர் 81. அப்ப இது கம்ப்ளீட்டா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு. இந்த கான்செப்ட் உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃபயர் பட்டனை போட்டு மோட்டிவேட் பண்ணுங்க. இன்னும் நிறைய கான்செப்ட் அப்லோட் பண்ணி விடுறேன். இந்த வீடியோ மறக்காம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிருங்க. தேங்க்யூ.